வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு கிளாஸ் 12th பயாலஜியோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் முடிக்க போறோம். சார் இது ஏன் சார் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நீட் 2023 எக்ஸாம்ல இதுல வந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு இந்த சாப்டர்ல இருந்து. சரியா, அது எந்த 3 கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அது நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரியா, சோ இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா உங்க ஸ்கூல் எக்ஸாம்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்ப்ளீட் சாப்டர் நான் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ என்சிஆர்டி கம்ப்ளீட் இதில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னாலே எல்லா கான்செப்டும் உங்க மைண்ட் அப்படியே ஃபிட் ஆயிடும். சரி, வேற ஒண்ணுமே படிக்க தேவையில்லை. இந்த செஷனை மட்டும் நல்லா பாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ண திருப்பி பாருங்க. இதை பார்த்துட்டு நோட்ஸ் பண்ணுங்க, நோட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சரியா, நோட்ஸ் பண்ணேன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் சொல்லி கொடுக்க நீங்க நோட்ஸ் எழுதிட்டே போகணும். புரிஞ்சிருச்சா? எஸ். ஸோ எஸ் கைஸ், அண்ட் ஆரம்பிக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டருக்கு முன்னால நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் முடிச்சிருக்கோம். சரி, அதை கூட போய் நீங்க பாத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா இந்த 2 சாப்டர் இருந்து மினிமம் நீங்க பாத்தீங்கன்னா 6 இல்லைன்னா 8 கொஸ்டின்ஸ் வரலாம் இந்த 2 சாப்டர்ல இருந்து மட்டுமே. ஓகே, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேற சொல்லி கொடுக்க போறேன். சரி, உங்களுக்கு வந்து படிச்சதுன்னே தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி ஐயோ சார் சாப்டர் முடிச்சிட்டோமா அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர போகுது. ஸோ வாங்க முடிக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாப்பா இந்த சாப்டர்ல என்ன இருக்கு சார்? இந்த சாப்டர்ல 5 விஷயம் தான்ப்பா இருக்கு. சரி, 5 விஷயம் இருக்கு. 5 விஷயம் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம், அதை பத்தி பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகும், நிறைய பசங்களுக்கு காம்படிஷன். நீட்ல பார்த்தாலே நிறைய காம்படிஷன் இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் அதிகம். சரியா, வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும்பா. நம்ம ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனுக்கு சமமானது. அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு இந்தியாவில். சரியா, ஸோ அதை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நம்ம வந்து பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா எம்டிபி ஆர் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. இது என்ன சார்? அபார்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை பற்றின விஷயம். சரி, அது என்ன, எப்படி பண்ணலாம், எப்போ அபார்ஷன் பண்ணலாம், எப்போ அபார்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் வச்சிருக்கு, அது நம்ம பார்க்க போகிறோம். சரி சார். நாலாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். சார், நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸால என்னென்ன டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சான்சஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். சரியா, இந்த 2 டாபிக், இந்த 3 டாபிக் இருக்குல்லப்பா. கடைசி டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி. ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களால குழந்தை வந்து பெத்துக்க முடியல, அவங்களுக்கு நம்ம சயின்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதை பத்தி நம்ம இந்த 5வது டாபிக்ல பார்க்க போறோம். இதுல சார் எக்ஸாம்ல எங்க இருந்து क्वेश्चन வருது? இந்த 3 டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல क्वेश्चन வருது. சார், அப்ப இந்த 2 ஏன் படிக்கணும்? 2 வந்து ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக படிச்சுக்கலாம். சரி, அப்பதான் இத படிச்சாதான் நம்ம வந்து இது ஏன் இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து புரியும். சரியா, சோ இந்த 3ல இருந்தா எக்ஸாம்ல क्वेश्चन வருது. என்ன क्वेश्चन வரும் அது நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ கண்டிப்பா இந்த செஷன் வந்து இந்த எண்ட் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, சரி சார். ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, according to WHO, reproductive health means total well-being in all aspects of reproduction, that is physical, emotional, behavioral and social well-being. Reproductive health na nee physically reproduction panna ready ah iruknom, or your body should be capable. Mentally you should be ready. Then behaviorally உன்னோட பிஹேவியர் கூட வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபார் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா உன்னோட சொசைட்டி கூட அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். அது வந்து உனக்கு வந்து சொசைட்டி கூட உனக்கு வந்து நீ வந்து சொசைட்டியோட சேர்ந்து இருக்கணும். அந்த சொசைட்டி வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஹெல்த் வந்து நம்ம 9th கிளாஸ் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். பிசிக்கல், மென்டல், பிஹேவியரல் அண்ட் சோஷியல் வெல்பீங். பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீங் ஜென்ரலாக இருக்கும். பட் இங்கே வந்து பிஹேவியரல் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோ நார்மல் ஜஸ்ட். ஓகே, சரி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்ம் என்ன? சரியா, நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம சொல்லி கொடுக்குறது ஏன் சொல்லி கொடுக்குறோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ். பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் என்னென்ன டிசீஸ் இருக்கு, நம்ம குழந்தைகளை பெற்றுக்க போறோம், அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், சரியா, ஒரு ஃபேமிலி சைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் பசங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து புரியும். சொல்லலைன்னா அவங்களுக்கு யாருக்கு சொல்லிக் கொடுப்பா? புரியுதா? இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டே போவாங்க.
ஸோ அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க குழந்தை பெத்துக்காமலே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எப்படி பண்ணிக்கலாம், என்னென்ன டிவைசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரியா கவர்மெண்ட் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு கத்துக்கலாம். எது இல்லீகல் எது லீகல் அது கூட நம்ம சொல்லி கொடுக்கணும். நிறைய பேருக்கு பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இல்லீகல்னே தெரியாது. சரியா, அதெல்லாம் என்னன்னு மெயினாக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, எல்லாருக்கும் அது வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு பாப்புலேஷன் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து அதை வந்து நீக்க முடியும். சரியா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் பில்டிங் அப் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சொசைட்டிஸ். பாரு, சொல்லி கொடுத்தா மட்டும் முடியாது, வேலை முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். சர்வீசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காண்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சர்ஜரி பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். புரியுதா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ். கான்ட்ராசெப்ஷன் பில்ஸ், அந்த மெடிசின் இருக்குல்ல, குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு மெடிசின், அது வந்து அது வந்து பாப்புலேஷனுக்கு வந்து கொடுக்கணும், அவைலபிளாக இருக்கணும். பக்கத்து கெமிஸ்ட்ல வந்து போனீங்கன்னா அவங்ககிட்ட காண்டம் இருக்கணும், அப்பதான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போய் அங்கே காண்டம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து எல்லாருக்கும் அது அவைலபிள்னா எவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிருது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட மீனிங்கை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது எதுக்காக இம்பார்ட்டன்ட், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சரி அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது, ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுறது, இதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, சரி. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இந்தியா எங்க நிற்குது? இந்தியா பார்த்தீங்கன்னாப்பா, இந்தியா வாஸ் அமாங்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் to have a family planning program. பாரு 1951லேயேப்பா இந்தியா எப்போ ஃப்ரீடம் கிடைச்சது? 1947. 4 வருஷத்துலேயே இந்தியா வந்து இதை உணர்ந்துட்டாங்க, நம்ம வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் பாரு, பாப்புலேஷன் அதிகமாக வளர்ந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்ப்பா, சாப்பாடு ஃபுட்க்கு வந்து காம்படிஷன் நடக்கும், ஷெல்டர் வீட்டுக்கு காம்படிஷன் நடக்கும், சரியா க்ளோத்ஸ்க்கு காம்படிஷன் நடக்கும். ஒரு கவர்மெண்ட் வந்து பாரு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா நீ வந்து அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணணும், பண்ணலைன்னா அது தப்பு. புரியுதா? ஸோ அதனால பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம கண்ட்ரியால அவங்களுக்கு வந்து சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், போடுறதுக்கு துணிமணி அதெல்லாம் கொடுக்க முடியாது. புரியுதா? சரி சார், சரியா. ஸோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் 1951லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை இப்போ நம்ம என்னவா கூப்பிடுறோம், இப்போ நம்ம வந்து அதை ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ்னு கூப்பிடுறோம். அந்த ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டிஸாக இருக்குல்ல, அது வந்து எந்த பிளானில் வருது? ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். 1951ல நம்ம அதை வந்து ஃபேமிலி பிளானிங்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து என்ன கூப்பிடுறோம், அது வந்து ரீப்ரொடக்டிவ் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்னு நம்ம கூப்பிட்டுட்டு இருக்கோம். சரியா, இது என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட்ல வந்து எதை நம்ம அட்ரஸ் பண்ண போறோம்? இன்க்ரீசிங் பாப்புலேஷன் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இதுதான் பெரிய ப்ராப்ளம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது எஸ்டிடிஸ், நிறைய செக்ஷுவல் இன்டர்கோர்ஸால என்ன நடக்குதுன்னா நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் என்ன பார்த்தோம், ஒரு மேல் பீனஸ் அதை ஃபீமேல் வெஜைனாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம் அண்ட் ஸ்பெர்மை ரிலீஸ் பண்றோம். இதால என்ன நடக்குது, நம்ம பீனஸும் வெஜைனாவும் இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட், ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட் வருது. ஸோ இதனால என்ன ஆகுது, ஏதாவது டிசீஸ் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகலாம். கோவிட் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, கையால ஸ்ப்ரெட் ஆகுது, சரியா கஃபால ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால நம்ம மாஸ்க்லாம் கையில கிளவுஸ்லாம் போட்டு சுத்திட்டு இருந்தோம். புரியுதா? ஏன், ஸோ அதை டச் ஆகக்கூடாது. ஆனா ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, பீனஸ் வந்து வெஜைனாவை டச் பண்ணுது, அதனால என்ன ஆகுது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ ஐ எம் இன்ஃபெக்டட்? எனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நம்மளா தெரிஞ்சிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் கிட்ட போக முடியும். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் எஜுகேஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைட். என்ன பண்ணுவாங்கன்னாப்பா, ஒரு பாரு பெண் குழந்தை இருந்தா என்ன பண்ணுவாங்க, அதில் கர்ப்பத்திலே கொண்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது வந்து ரொம்ப தப்பான மைண்ட் செட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு டெண்டன்சி. ஏன் அவங்க நினைப்பாங்க ஆண்கள் வந்து ஃபேமிலியை முன்னால கொண்டு போவாங்க, அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஸோ ஜென்ரலாக ஒரு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, ஆண் குழந்தை பேரண்ட்ஸ் வந்து ஆண் குழந்தை வேணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தாங்க முன்னால. இப்பெல்லாம் அவ்வளோவா கம்மியாயிருச்சு, பட் முன்னால. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, கர்ப்பத்திலேயே செக் பண்ணுவாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. பெண் குழந்தையா இருந்தா அதை கர்ப்பத்திலே கொண்டுருவாங்க. சரியா, அதுதான் ஃபீமேல்
ஃபீட்டிசைட், ஃபீமேல் ஃபீட்டஸை கொல்றது. சரியா? இது வந்து இல்லீகல். இப்பெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப இல்லீகல். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கூட நம்ம வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இந்தியாவில் இருக்கு. சரியா? இந்தியாவில் ஒரு லா கூட இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்ட் அண்ட் மெட்டர்னல் டெத். நிறைய தடவை என்ன ஆகுனாப்பா, குழந்தை பிறக்கிறப்பவே செத்துரும். ஸோ அதான் இன்ஃபேன்ட் டெத் சொல்லுவோம். இல்லைன்னா 1 to 5 year இருக்கும்லப்பா, 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்து வரைக்கும் அந்த குழந்தை வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ரொம்ப இம்யூனிட்டியில் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து அது வந்து டிசீஸ் ஐஸ் டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் வந்து வேக்சினேஷன், ஃப்ரீ வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுது, அம்மாவுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது, குழந்தைகளுக்கு வந்து ஆங்கன்வாடியில் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க, முட்டை பால்லாம் கொடுப்பாங்க. ஏன்? ஸோ தட் அந்த குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அப்போ சர்வைவ் பண்ண முடியும்ப்பா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் டெத் நிறைய தடவை என்ன ஆகுனா, வில்லேஜ் சைடு ஊரில் என்ன ஆகுனா, முந்திலாம் இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லைப்பா, டாக்டர்ஸ்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா, பிரசவம் நடக்கும்ல, ஊரில் நடந்தால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக முடியாது நிறைய தடவை. ஸோ வீட்டிலே வச்சு பிரசவம் நடத்துவாங்க. பிரசவம் நடத்துகிறப்ப என்ன ஆகுனா, அந்த பிளசண்ட்டை உடஞ்சி வரும்ல, அதனால நிறைய ப்ளீடிங் ஆகி நிறைய தடவை என்ன ஆகுனா அம்மா வந்து டெத் ஆயிரும், அம்மா வந்து செத்து போயிடுவாங்க குழந்தைக்கு பர்த் கொடுக்குறப்ப. அதனால மெட்டர்னல் டெத் ரேட் அது வந்து ரொம்ப ஹை இருந்தது. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் சொல்லுவாங்க, எம்எம்ஆர், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். குழந்தை பெற்றுக்கிறப்ப அம்மாவோட டெத் நடக்குது, அதான் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்கிறோம். சரி, அதை கூட நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை நம்ம எப்படி எல்லார்கிட்ட சொல்லி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதான் வந்து இதோட இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராமோட மிஷன். இதுதான் நம்ம வந்து ப்ராப்ளம் புரிஞ்சிச்சுல, ப்ராப்ளம் என்ன, நம்ம இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாப்பா, இதை நம்ம புரிஞ்சிருச்சா, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது எப்படி பண்ண முடியும்? நம்ம வந்து ஆடியோ விஷுவல் அண்ட் பிரிண்ட் மீடியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ விஷுவலாக ரேடியோவில் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். புரியுதா? ஆங்கன்வாடியை பற்றி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? ஆங்கன்வாடியில் ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும், சரியா? குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் கிடைக்காது, எப்படி தெரியும்? அவங்க வந்து ரேடியோவில் போடுவாங்க, இல்லைன்னா பிரிண்ட் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, நாங்கள் வந்து ஃப்ரீ வேக்சினேஷன் நடத்துகிறோம், நீங்கள் வந்து வாங்கி வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி. சரியா? நான் அது இல்லாமல் parents and other close relatives along with teachers and friends also play a மேஜர் ரோல். பார்த்தீங்கன்னா நான் வந்து டீச்சராக இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நான் உங்களை அவேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் எல்லாரும் கற்றுக்குவீங்களே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அதனால இந்த சாப்டர் வந்து நம்ம கிளாஸ் 12th போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்லேயே நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தா பசங்க வந்து கவனமாக இருப்பாங்க. அவங்க வந்து பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர்ஸ் எடுக்கலாம், அதில் வந்து நல்லா யோசிச்சுட்டு தே வில் டிசைட். அவங்க வந்து எஸ்டிடியை கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதா? அந்த மாதிரி இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. சரியா? இட் வில் டிஸ்கரேஜ் சில்ட்ரன் ஃப்ரம் பிலீவிங் இன் மித் அண்ட் ஹேவிங் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் செக்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து செக்ஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ப்பா. சரியா? அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச முடியாது. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் சொசைட்டி. ஸோ நாங்கள் வந்து செக்ஸை பற்றி அவ்வளோவா பேச மாட்டோம். அதனால பசங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கும், தப்பான இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ சொன்னாலும் அதை நம்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மித், அந்த மிஸ்பிலீவ்ஸ் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும், நீக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் நம்ம வந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ ஈவன் நான் வந்து ரொம்ப ஐ எம் அ வெரி ஃபர்ம் பிலீவர். நான் சொல்லிக் கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லிக் கொடுப்பா? அதனால கிளாஸ் 10th பார்த்தீங்கன்னாலும் கிளாஸ் 12th பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து முன்னால் பாஸ் பண்ணுவீங்க. ஸ்கூலெல்லாம் டீச்சர்லாம் அப்படியே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ வெக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டீச்சரும் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஓகே? ஸோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாப்பா ஆம்னியோசென்டசிஸ். இது வந்து வருஷம் எக்ஸாமில் வருதுப்பா. ஆம்னியோசென்டசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 கூட இந்த கொஸ்டின் வந்திருக்கு எக்ஸாமில். சரியா? அண்ட் லாஸ்ட் 5 years மினிமம் 4 times அது வந்திருக்கும். 3 to 4 times வந்திருக்கும் இந்த கொஸ்டின். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் ஆம்னியோசென்டசிஸ்னா என்ன பாருப்பா. ஆம்னியோசென்டசிஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, is sum of amniotic fluid of the developing fetus is taken to analyze fetal cells and dissolved substances. பாருப்பா,
ஆம்னியோசென்டசிஸ் ஜெனரலி பார்த்தேன்னா இது ஒரு டெஸ்ட் மாதிரி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா கர்ப்பத்தில் இருக்குல்ல, குழந்தை இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு சப்ஸ்டான்ஸ், ஒரு ஃப்ளூயிடை எடுப்பாங்கப்பா, அதை செக் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளூயிடை செக் பண்ணி குழந்தைகளுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனா இதை சில பேர் என்ன பண்றாங்க, இதை வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆம்னியோசென்டசிஸ்ல இருந்து அந்த ஃப்ளூயிடை எடுத்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அந்த மாதிரி பார்த்துட்டு, பெண் குழந்தையா இருந்தா அதை கொன்னுடுறாங்க, ஆண் குழந்தையா இருந்தா அதை வச்சுக்கலாம். சொன்னால ஆண் குழந்தை வேணும் கப்பலுக்கு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஆம்னியோசென்டசிஸை தவறா உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க, தவறா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆம்னியோசென்டசிஸை யூஸ் பண்ணி ஃபீட்டஸோட செக்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. செக்ஸ் ஃபேவரபிள் இல்ல ஃபீமேலா இருந்தா அது கொன்னுறாங்க, ஃபீமேல் ஃபீட்டிசைட். இதால என்னாச்சு, இதால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஒரு லாவை கொண்டு வந்தது. சொன்னாங்க ஃபீமேல் ஃபீட்டிசைட் ஆர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். உங்களை மட்டும் இல்லை, அந்த டாக்டரையும் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ என்னாச்சு, ஸ்டாட்யூட்டரி பேன் என்ன அர்த்தம், ஸ்டாட்யூட்டரி பேன்னா ஒரு லா, ஒரு லாவை கொண்டு இது மேல பேனை வச்சுட்டாங்க. பேன் எது மேல, செக்ஸ் டிட்டர்மினேஷன் மேல. சரியா? நீங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், ஹாஸ்பிட்டலையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். சரியா? So now statutory ban on amniocentesis for sex determination to legally check increasing menace of female feticide and massive child immunization. புரியுது என்ன நடந்தது, ஆம்னியோசென்டசிஸ் அவங்க பேன் பண்ணிட்டாங்க for sex determination. சரியா? In amniocentesis some of the amniotic fluid of developing fetus is taken to analysis the fetal cells and dissolved substances. சரியா? அம்மா வயித்துல இருந்து அந்த ஃப்ளூயிடை எடுப்பாங்க, அதை செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. சரியா? Then this procedure is used to test the presence of certain genetic disorder and to determine the survivability of the fetus. இதோட கரெக்ட் யூஸ் என்ன, அந்த ஃபீட்டஸ்ல ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடலாம் ஃபீட்டஸ்லயே. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம பசங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அதை தப்பா யூஸ் பண்ணாங்க. அதை தப்பா எப்படி யூஸ் பண்ணாங்க, செக்ஸை டிட்டர்மின் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அது எப்படி, அது இல்லீகல், அது பேன். சரியா? அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட் யூஸ் என்ன, ஜெனட்டிக் டிசார்டர்ஸை கண்டுபிடிக்கிறது, டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபீலியா, சிக்கல் செல் அனீமியா, இந்த மாதிரி டிசீஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் யூசிங் ஆம்னியோசென்டசிஸ். இது கரெக்டான யூஸ். ஆனா ஆம்னியோசென்டசிஸ் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் ராங். சரி, அது இல்லீகல். அது எப்படி பண்ணாங்க, அம்மாவோட வயிற்றுல ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிடை எடுத்து செக் பண்ணாங்களா, அந்த செல்ஸை செக் பண்ணாங்களா, நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அது மேலா ஃபீமேலா, அந்த ஃபீட்டஸ்க்கு இந்த டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபீலியா இருக்கா, சிக்கல் செல் வேற ஏதாவது டிசீஸ் இருக்கா, நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சாப்பா? எது மேல பேன், ஆம்னியோசென்டசிஸ் இஸ் a test done to determine the sex of a child using the amniotic fluid surrounding the fetus. It is illegal, but the good use can be, it was generally used for identifying any genetic disorder like Down syndrome, hemophilia or sickle cell anemia. புரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா ஆம்னியோசென்டசிஸ். கண்டிப்பா எக்ஸாம்ல வரதா போகுது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பெர்ஃபெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே நிறைய கான்ட்ராசெப்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஹேலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் ஸ்டெராய்டல் ஒன்ஸ் இன் அ வீக் பில், ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹை கான்ட்ராசெப்டிவ் வேல்யூ. அப்படின்னா என்ன சார், பாருப்பா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அவங்களே ஃபர்ஸ்ட் ஆம்னியோசென்டசிஸை பேன் பண்ணாங்க. ரெண்டாவது அவங்களே காண்டம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? ஃப்ரீயாக காண்டம் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. நிறைய லோ எக்கனாமிக், நிறைய காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கப்பா, அவங்களால காண்டம் வாங்க முடியாது, ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்கும். சரியா? இல்லைன்னா அந்த மருந்து வாங்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்காக கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக காண்டம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும், இது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சஹேலின்னு சொன்னாலும், இந்த சஹேலி பார்த்தோன்னா இது ஒரு டேப்லெட் மாதிரி.
இது வந்து நான் ஸ்டெராய்டல் டேப்லெட். என்ன மாதிரி டேப்லெட்? நான் ஸ்டெராய்டல். ஸ்டெராய்டு என்ன சார்? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பா. சரியா, இதுல அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இல்ல. சரியா, அண்ட் ஒன்ஸ் இன் அ வீக் பில். இதுல சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. கான்ட்ரசெப்டிவ் வேல்யூ வந்து அதிகமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாது. அந்த மாதிரி. இட்ஸ் ஃபார் ஃபீமேல். சரியாப்பா? Saheli is one of the selective estrogen receptor blocker preventing implantation. Saheli is an oral contraceptive pill for the females and was developed by Central Drug Research Institute, Lucknow, India. புரியுதா? So Saheli நீங்க பாத்தீங்கன்னாப்பா females கான pill, once in a week pills, non steroidal. சரியா, இதை யார் டெவலப் பண்ணாங்க? சென்ட்ரல் ட்ரக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோ, இந்தியா. இது வந்து பழைய என்சிஆர்டியில் இருந்தது, புது என்சிஆர்டியில் இந்த டீட்டெயில் இல்லைப்பா. சரியா, லக்னோவில் இதை பண்ணாங்க. சரியா, எங்க பண்ணாங்க? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் இதை வந்து ஃபைண்ட் பண்ணாங்க இந்தியாவில். சரியா, அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை, பட் நான் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் பாரு? reproductive strategies ப்ராப்ளம் பார்த்தாச்சு. சரியா, இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். பாப்புலேஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குப்பா. சரியா, இன்க்ரீஸ் ஆனா சார் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பாரு, நம்பர் 1 பிரச்சனைனா நான் சொன்னேன்ல, சாப்பாடு கிடைக்காது, ஃபுட் கிடைக்காது, சாப்பாடு, க்ளோத்ஸ் கிடைக்காது, வீடு கிடைக்காது, நிறைய காம்படிஷன் அதிகமாயிரும். சரியா, ஸோ அதனால நம்ம வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடும் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஒன்றுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. சரியா, அதனால கஷ்டம். சரி சார், இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தேன்னா 2 பில்லியன் இருந்தது 1900. பில்லியன் இஸ் 10 to the power 9. சரியா, 6 பில்லியன் 2011 பார்த்தேன்னா ஒரு 7.2 பில்லியன். இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தேன்னாப்பா 1947 350 மில்லியன் இருந்தது. மில்லியன் இஸ் 10 to the power 6. சரியா, 2000 வரைக்கும் 1 பில்லியன். சரியா, அவுட் ஆஃப் 1/6 of the population was Indian. 6 உலகத்துல 6 பேர் இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் வந்து இந்தியனா இருப்பான், அந்த மாதிரி. சரியா, 2011 பார்த்தா 1.2 பில்லியன். அதுவும் சேம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பாப்புலேஷன் growth is 2%, that is 20 per 1000 per annum. இது வந்து ரொம்ப ஹையான ரேட்டுப்பா. 2% growth rate வந்து ரொம்ப ஹையான ரேட். மீன்ஸ் 20 individuals are born per 1000 individuals every year. அதான் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியா மாறிடுச்சு, சைனாவை முந்திருச்சு. சரியா, scarcity of basic requirement like food, clothing and shelter will happen. நீங்க அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம வந்து என்ன ஆகும்? சாப்பாடு, துணிமணி இருக்கிறதுக்கு எல்லாமே பிரச்சனை ஆயிடும். சரி, இதை நம்ம எப்படி இது பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ ஏன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் டிக்ளைன் இன் டெத் ரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் புது மெடிசின் இருக்கு. சரியா, ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன நடக்குதுன்னா, புரியுதா, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அதனால இருக்கிறதால என்னாச்சு, நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கம்மி ஆயிடுச்சு. சாரி ஹை ஆயிடுச்சு. ஸோ முந்தின 50 வருஷம் தான் மேஜராக வாழ்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 70 வருஷம் 75 வருஷம் வரைக்கும் வாழலாம். சரியா, டிக்ளைன் இன் த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். நான் சொன்னேன்ல, குழந்தை பிறக்கிறப்ப முந்திலாம் நிறையா குழந்தைங்க செத்து போகும் அட் த டைம் ஆஃப் பர்த் ஒன்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்க மாட்டாங்க, வீட்டில் பிறப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து இப்போ கம்மியாயிருச்சு. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் கூட கம்மியாயிருச்சு. அதனால பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹேவிங் ரீப்ரொடியூசிபிள் ஏஜ். இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கு வேர்ல்டுல. உலகத்திலே யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கு. ஜப்பான் பார்த்தோன்னா எல்லா ஓல்ட் பாப்புலேஷன் ஆயிடுச்சு. யூரோப்ல கூட ஓல்ட் பாப்புலேஷன் இருக்கு. ஆனால் இந்தியா வந்து யங் பாப்புலேஷன். அதான் இந்தியா வந்து கம்மிங் 5 to 10 இயர்ஸ்ல கலக்க போகுது. அதில் நீங்களும் கலக்க போறீங்க, அதான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப யங்கா இருக்குப்பா. யங்கா இருந்தால் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு சைட் எஃபெக்ட். ஆனால் யங்கா இருந்தாலும் நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, நல்லா நம்ம வந்து முன்னேறலாம் அந்த மாதிரி ஒரு. சரியா, ஆப்வியஸா உங்களுக்கு வயசாச்சா நீங்க ஒர்க் பண்ண முடியாது. யங் கண்ட்ரி லைக் இந்தியா கேன் ஓவர் கம் எவ்ரி திங், அந்த மாதிரி சொல்றாங்க. புரியுதா? ஸோ இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக மாற போகுது ஒரு 10-15 இயர்ஸில். ஸோ நம்மளாம் சூப்பர் பவரோட நம்மளாம் யாரு சூப்பர் பவரோட சூப்பர் குழந்தைகளா? ஐ நோ பேட் ஜோக். புரிஞ்சதா பாப்புலேஷன் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு? சரி சார், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? Promoting smaller families and creating awareness about birth control measures and giving incentives. நம்ம வந்து சின்ன ஃபேமிலியை ப்ரமோட் பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வரைக்கும் உங்களுக்கு பிரசவத்துக்கு நீங்கள் லீவ் எடுத்தால் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க.
புரியுதா? ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா 2 பிரசவம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் பெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சர்வீசஸும் கிடைக்காது. புரியுதா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அவேர்னஸ்னா பாருப்பா, இப்போ ஏழைகள் இருப்பாங்களே, ஏழை குடும்பத்தில் என்ன நடக்கும்னா அவங்க வந்து என்ன எப்படி யோசிப்பாங்கன்னா, நிறைய குழந்தைகள் இருந்தால் நிறைய வேலை பண்ண போக முடியும். மோர் சைல்ட் மீன்ஸ் மோர் ஹேண்ட்ஸ் டு ஒர்க். அவங்க வந்து வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்க மறந்துடுவாங்க, நிறைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுக்கணும். புரியுதா? ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றின மெத்தட்ஸ். நம்ம காண்டம் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணிட்டோம்னா குழந்தை பெற்றுக்காம யூ கேன் என்டர் கோ இன்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரி. சரியா? ஸோ பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து காசு கூட கொடுப்பாங்க. புரியுதா? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் பாரு. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. 1000 ரூபா 2000 ரூபா, இல்லைன்னா ஜூஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, புரியுதா? ஸோ யூ கேன் அண்டர்கோ தட் சர்ஜரி கிவிங் இன்சென்டிவ். இன்சென்டிவ்னா காசு கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ண சொல்கிறது. உங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருந்தால் நீங்கள் போய் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? தென் பை ரேசிங் லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஃபீமேல் 18 years அண்ட் மேல் 21 years என்ன பண்ணிட்டாங்க, முந்திலலாம் சைல்டு மேரேஜ் நடக்கும். 12 வயசு 13 வயசுலேயே கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போல்லாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 21. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டா? சரி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் டெக்னாலஜிஸ். அது கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னா என்ன? கான்ட்ராசெப்ஷன்னா ப்ரிவென்டிங் அன்வான்டட் ப்ரெக்னென்சி. நம்ம ப்ரெக்னென்சியை ப்ரிவெண்ட் பண்ணுறது. சார் அது எப்படி சார் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குப்பா. சரி, அதை பற்றி நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். நம்ம பிகாஸ் நீங்களாம் வந்து முன்னால் போய் ரீப்ரொடக்டிவ் ஏஜாக மாற போகிறீங்க. நீங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம வந்து என்ன, உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எவ்ரி இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். வாட் இஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்? இன்செக்ஷன் ஆஃப் பீனஸ் இன்சைட் த வெஜைனா. அதான் நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் சொல்லுவோம். சரியா? அந்த எல்லா இன்டர்கோர்ஸும் ஒரு குழந்தையாக வரக்கூடாது. இட் ஷுட் நாட் லீட் டு ஃபார்ம் அ நியூ சைல்டு. சரியா? அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ பிகாஸ் பாரு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு பிளெஜரபிள் ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து கப்பல்ஸ் வந்து அது வந்து இண்டல்ஜ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அந்த இண்டல்ஜென்ஸ் ஷுட் நாட் லீட் இன் டு சைல்டு எவ்ரி டைம். எல்ஸ் ஒரு கப்பலுக்கு வந்து 100-200 குழந்தைங்க இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அட் த சேம் டைம் செக்ஷுவல் டிசைர்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதான் நம்ம கான்ட்ராசெப்ஷன் படிக்கிறது. கான்ட்ராசெப்ஷன் என்ன? இட் இஸ் ப்ராசஸ் ஆர் இட் இஸ் டிவைசஸ் or processes which we can use to avoid unwanted pregnancy. நம்ம pregnancy அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா நான் வந்து ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்க கூடாது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்காமல் இருக்கலாம், அதை பற்றினது இந்த சாப்டர். சரியா சார்? கான்ட்ராசெப்ஷன் பார்த்தீங்கன்னா devices are designed to prevent pregnancy. கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் என்ன பண்ணுவாங்க? பிரெக்னன்சியை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. Intentional prevention of contraception through the use of various devices. நம்ம வந்து நிறைய டிவைஸை யூஸ் பண்ணி இந்த பிரெக்னன்சியை கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா? பர்த் கண்ட்ரோல் ஆர் ஃபர்டிலிட்டி கண்ட்ரோலில் பண்ணலாம். சரி சார், இப்போ ஐடியல் கான்ட்ராசெப்டிவ், ஒரு கான்ட்ராசெப்டிவாக இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? நம்பர் 1 பார்த்தோன்னா ஈஸி டு யூஸ், ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். காம்ப்ளிகேட்டடாக தான் நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க. 2வது ஆக்சசிபிளாக இருக்கணும். ஆக்சசிபிள்னா பக்கத்தில் இருக்க கெமிஸ்ட் கிட்ட கூட கிடைக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா இஃபெக்டிவாக இருக்கணும். இஃபெக்டிவ்னா அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. சாரி, இஃபெக்டிவ்னு என்ன அர்த்தம்? நான் அதை யூஸ் பண்ணேன்னா குழந்தை பெற்றுக்க கூடாது. இட் இஸ் நாட் லைக் நான் கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தையும் வந்தது. ஸோ இட் ஷுட் பி இஃபெக்டிவ். சரியா? 4வது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சைடு எஃபெக்டோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. நிறைய தடவை என்ன ஆகுனாப்பா, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இச்சிங் நடக்கலாம், ஆர் சம் இன்ஃபெக்ஷன் நடக்கலாம், ஆர் நீங்கள் வந்து நல்லா ஃபீல் வாமிட்டிங் ஆர் நாஷியா ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கான்ட்ராசெப்டிவ் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். புரியுதா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் வந்து பார்க்க போகிறதுப்பா நிறைய வேரியஸ் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ். என்னென்ன கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் இருந்து கேள்வி கண்டிப்பாக வரும் நீட் எக்ஸாமில். சரியாப்பா? நம்ம இப்போ வந்து கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸை பற்றி படிக்க போகிறோம். இதில் இருந்து நீட் எக்ஸாமில் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். முதல்ல கொஷின் வந்து ஆம்னியோசென்டசிஸ்லேருந்து வந்தது. 2வது
கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ்ல இருந்து கண்டிப்பா வரப்ப நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாப்பா நேச்சுரல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட்னா என்னன்னா, நம்ம வந்து இதுல வந்து ஒரு வெளி டிவைஸை யூஸ் பண்றது இல்ல. சரியா? நேச்சுரல் மெத்தட்னா எனக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை, கடையில இருந்து ஒன்றும் வாங்கிட்டு வர தேவையில்லை, நேச்சுரலாகவே நடக்கும். சரி, இது எப்படி சார் நடக்கும் பாருப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆமாவா இல்லையா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்லி கொடுத்துருந்தேன்ல ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல, பார்க்கலன்னா போய் பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா பாருப்பா, இந்த மெத்தட் பேர் வந்து பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ். சரியா? பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ் ஆர் ரிதம் மெத்தட். இதுல என்ன சொல்றாங்கன்னா பாருப்பா, பாருங்க நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 28 நாளைக்கு நடக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லாஸ்ட் ஃபார் 28 days. ஓவிலேஷன் எப்ப நடக்கும்? on the 14th day egg is released. சரியா? 10th டேக்கும் 17th டேக்கும் பாரு, இங்க தான் egg ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் chances of fertilization மேக்ஸிமமா இருக்கு. புரியுதா? 10ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா chances of fertilization are high. புரியுதா? இப்பதான் fertilization அதிகமா நடக்கலாம். ஆனா நீங்க வந்து sexual intercourse in between this day and இங்க if you indulge in sexual, நீங்க செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து அந்த chances of getting a baby is difficult. அதுல வந்து குழந்தை பிறக்காது, ஏன்னா எக்கே இருக்காது. புரியுதா? எக் வந்து செத்து போயிரும்பா. ஓகே, the life span of egg is maximum 1 to 1.5 days. அந்த மாதிரி sperm வந்து can live for 2 to 3 days. so அது வந்து செத்து போயிடும். so you can have free sex at the time 0 to 10 or 17 to 28 without using any contraceptive. ஆனா இதோட ஃபெயிலியர் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும்பா. பாரு, ஏன்னா பாரு நம்ம பாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனது. சரியா? ஓவுலேஷன் வந்து 14th நடக்காம 9th டே கூட நடக்கலாம். சம்டைம்ஸ் பாரு, ஓவுலேஷன் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதெல்லாம் ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். சரியா? அந்த ஹார்மோன்ஸ் நீ பார்த்தேனாப்பா, நம்ம பாடி வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். உனக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்தது, ஆங்ஸைட்டி இருந்தது, சரியா, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உன்னோட பீரியட்ஸ் வந்து மாறி போயிடலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 14 days you can, the ovulation can happen on 10th day also. Now like some females have a 20-day cycle, some female have a, you know, sometimes even shorter cycle or sometimes even 40 days cycle. so புரியுதா? அந்த மாதிரி சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கு. ஸோ அதனால இது வந்து ப்ரெடிக்டபிள் இல்லை. இட் இஸ் கன்சிடர் somewhat safe but it is not 100% safe. இதோட chances of failure வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். the chances of failure are high in this. so பாருங்கப்பா, avoiding sexual intercourse during the fertile period, that is 10th to 17th day of the menstrual cycle. நம்ம வந்து 10th ல இருந்து 17th day வரைக்கும் sexual intercourse prevent பண்ணோம்னா fertilization நடக்கிறது சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதோட ஃபெயிலியர் சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா லாக்டேஷனல் அமெனோரியா. இது ரெண்டாவது மெத்தட். அப்படின்னா என்ன சார்? பாருப்பா, ஆஃப்டர் த பர்த் அம்மா வந்து குழந்தைய பெற்றுட்டாங்க. ஆஃப்டர் த பர்த் என்ன நடக்கும்னா ஓவிலேஷன். பாரு, ஆஃப்டர் பார்ஷன் தேர் இஸ் நோ மென்ஸ்ட்ரேஷன் அண்ட் ஓவிலேஷன் ஃபார் 6 months. புரியுதா? எக் வந்து ரிலீஸ் ஆகாதுப்பா 6 மாசத்துக்காக. எக் வந்து 6 மாசத்துக்கு ரிலீஸ் ஆகாது. அந்த டயத்தில் இப்போ அவங்க அந்த கப்பல் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஜைகோட்டா ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகாது, ஏன்னா ஓவுலேஷனே நடக்காது. புரியுதா? ஸோ டியூ டு லேக் ஆஃப் ஓவுலேஷன் டியூரிங் இன்டென்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் தேர் இஸ் லெஸ் சான்சஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். எக்கே ரிலீஸ் ஆகலைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. என்ன சொல்றாங்க? அம்மா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு எக் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன் ரிலீஸ் ஆகாது? பிகாஸ் அம்மா இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், ப்ரோலாக்டின். சரியா? அது வந்து இன்டைரக்டாகவே ஓவுலேஷனை வந்து நிறுத்திடும். புரியுதா? ஸோ வந்து நிறுத்தணும். இது வந்து என்ன சொல்றோம்? லாக்டேஷனல் அமெனோரியா. அம்மா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றப்ப எக் வந்து ரிலீஸ் ஆகாது. ஒரு 6 மாசத்துக்கு குழந்தை பெற்றுக்கிற அப்புறம் 6 மாசத்துக்கு அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இண்டல்ஜ் பண்ணலாம் வித்வுட் கெட்டிங் அ பேபி. புரியுதா? அகெயின் இதோட சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஹை. ஏன்னா நம்மளால சொல்ல முடியாதுலப்பா, ஹார்மோன் அதிகமாக எக் ரிலீஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது? சரியா? ஸோ இட் இஸ் ஹை. சரி, மூணாவது பார்த்தீங்கன்னா கோய்டஸ் வித்ட்ராவல் ஆர் கோய்டஸ் இன்டரப்டஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னாப்பா, நம்ம என்ன சொன்னோம்? The male penis is inserted into the vagina and sperm is released. இங்க என்ன பண்ணுவாங்கன்னாப்பா, the male இருப்பாங்கல்ல, they will remove the penis from the vagina just before release of the sperm. புரியுதா? பாரு, the penis is inserted into the vagina and the sperms are released over here. But ஆனா மேல் என்ன பண்ணுவாங்கன்னா, the male
என்ன பண்ணுவாங்கன்னா sperm ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னால they will take out the penis and release the sperm outside. So இது சொல்லுவாங்க the male partner completely removes his penis from the vagina just before ejaculation to prevent insemination. புரியுதா? sperm வந்து வெஜைனாக்குள்ள ரிலீஸ் பண்ண கூடாது, அதை வந்து வெளிய எடுத்து they will release it outside. அத வந்து சொல்றோம், அத நம்ம என்ன சொல்றோம், coitus withdrawal or coitus interruptus. coitus என்ன, sexual intercourse, அத நம்ம வந்து interrupt பண்ணிட்டோம். just before the semen is released அத நம்ம வெளிய எடுத்துட்டு it is released outside. அது வந்து வெஜைனாக்குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. again இதோட chances கூட chance of failure is high failure chances. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேல் பீனஸ் வந்து எடுக்கவே முடியல, என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து உள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா chances are high the female get fertilized. Again, lactational amenorrhea, if ovulation happens on the 4th month, chances of high. Same பார்த்தேன்னா அந்த periodic abstinence or rhythm method க்கு சொல்லுவாங்க. இதுதான் சரியா, periodic abstinence or rhythm methodல கூட நான் சொன்ன மாதிரியே 10th to 17th day நம்ம என்ன சொல்றோம், 10th to 17th day அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஆனா 9th day யாராவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இண்டல்ஜ் பண்ணி அங்க ஓவுலேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், the female can get pregnant. புரிஞ்சதாப்பா? நேச்சுரல் மெத்தட் புரிஞ்சிருச்சா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, எக்ஸாம்ல क्वेश्चन வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், அடுத்ததா பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னாப்பா பேரியர் மெத்தட். சார் பேரியர் மெத்தட்னா என்ன? பேரியர் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்னாப்பா, ஸ்பெர்மையும் எக்கையும் மீட் பண்றதோட தடுத்து நிறுத்துவோம். we prevent sperm from meeting the egg. அது எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். காண்டம்னா என்னப்பா, காண்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பலூன் மாதிரி இருக்கும் சரியா, அதை வந்து பீனஸ் மேலே போட்டுருவாங்க. ஸோ பீனஸை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்ல பீனஸ்ல இருந்து, அது வந்து இந்த ரப்பர் பேக்லேயே கேப்சர் ஆயிரும், அது வந்து ஃபீமேல் பாடிக்குள்ள போகாது. புரியுதா? அது வந்து ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிட்டோம். புரிஞ்சதா? ஸோ எஸ், என்ன ஆகுது, blocks the entry of the sperm into the vagina and prevents contraception. barrier என்ன பண்ணும், it will prevent the entry of the sperm into the vagina or it will prevent the sperm from meeting the egg. சரியா? now example பாத்தீங்கன்னா disposable male நிரோத் and female condoms are there. condom நான் சொன்னல, condom is a very important barrier method பா. கவர்மெண்ட் வந்து நிரோத்னு ஒரு ஃப்ரீ காண்டம் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்டோட நிரோத்னா என்ன, நிரோத் வந்து ஒரு கம்பெனியோட பேரு, ஒரு காண்டமோட பேரு. டியூரெக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் நேம்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் விச் மேக் காண்டம்ஸ். பட் டியூரெக்ஸ் இஸ் காஸ்ட்லி. நிரோத் வந்து ஈஸியா கிடைக்கும், சீப்பா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும், ஃப்ரீயா கூட கிடைக்கும், கவர்மெண்ட் கொடுப்பாங்க. புரியுதா? சரியா? ஸோ யாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதோ, வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியலன்னா அவங்க வந்து இந்த நிரோதை யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல கிடைக்கும். சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரியே பாரு, ஒரு பீனஸ் இருக்குல்லப்பா, பீனஸ் வந்து இந்த மாதிரி பலூன் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது வந்து இங்கேயே கேப்சர் ஆகி இங்கேயே நின்றுடும். இட் வில் நாட் கோ அஹெட். சரியா? நவ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேப்ஸ், டயாஃப்ரம் அண்ட் வால்ஸ், இது என்ன பண்ணுவாங்க, they are placed into the vagina. They are placed into the vagina of the female. So if you see, this is cervix, this is vagina. So அவங்க வந்து இங்க வந்து வால்ஸ் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணுவா. diaphragm they are fixed over here at the cervix. சரியா? cervix. So என்ன ஆகும், sperm இங்க penis இங்க sperm release பண்ணுல, the sperm cannot cross here, they cannot cross the cervix. புரியுதா? diaphragm in the vault contra and the cervical caps, இது என்ன பண்ணுவோம், cervical cap cervix மேல இங்க ஒரு கேப் மாதிரி போட்டுருவோம். ஸோ இதால என்ன ஆகும், sperms வந்து இந்த கிராஸே பண்ண முடியாது. புரியுதா? பாருப்பா, காண்டம் போடுறதால STD நடக்காது. when you use a condom, நீங்க காண்டம் யூஸ் பண்ண sexually transmitted disease நடக்காது. ஏன் பாரு, STD எப்ப நடக்கும், நம்ம வந்து when you are shaking hands or when the penis comes in contact with the vagina. ஆனா காண்டம் போட்டிருக்கப்ப என்ன ஆகும்னா, the penis is covered with the gloves. நம்ம கையை கிளவ்ஸால கவர் பண்ற மாதிரி பீனஸ் வந்து பலூனால கவர் ஆயிரும். ஸோ அது வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல வராது. ஸோ இதனால STD நடக்காது. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் கேப்ஸ், டயாஃப்ரம், வால்ஸ், இதுலலாம் STD நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பெர்ம் பீனஸ் வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் வெஜைனா. ஏன் இங்க என்ன பிரச்சனைனா, இங்க பாரு, இங்க ஸ்பெர்ம் வந்து இங்க தாண்டி போகாது, சர்விக்ஸை தாண்டி போகாது. அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? பேரியர் புரிஞ்சிருச்சுல? பேரியர் நம்ம என்ன பண்றோம், we are preventing the sperm from meeting the egg. சரி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னாப்பா இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ். நம்ம என்ன பார்த்தோம், நேச்சுரல் மெத்தட் பார்த்துட்டோம், பேரியர் மெத்தட் பார்த்துட்டோம். பேரியர் மெத்தட் வந்து காண்டம், டயாஃப்ரம், ஓகே, அண்ட் வால்ஸ், cervical caps and vaults. condoms, cervical caps, diaphragms and vaults. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி,
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இதுல இந்த எக்ஸாம்ல டைரக்டா क्वेश्चन கேட்டிருக்காங்க. இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படினா என்ன சார்? பாரு, இன்ட்ரானா இன்சைட், இன்சைட் எதோட இன்சைட்? யூட்ரஸ் டிவைஸ். இந்த டிவைஸை நம்ம யூட்ரஸ் குள்ள போய் ஃபிட் பண்றோம். என்ன பண்றோம்? இந்த டிவைஸை நம்ம யூட்ரஸ் குள்ள போய் ஃபிட் பண்ண போறோம். சரி, இது வந்து மூணு விதமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிகேட்டட் ஐயூடி. நான் மெடிகேட்டட்ல வந்து எதுவும் மெடிசின் ஒன்றும் இல்லை, சரியா? நார்மலான நான் மெடிகேட்டட் இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். இந்த யூட்ரின் டிவைஸ் என்ன பண்ணும்? காப்பரை ரிலீஸ் பண்ணும். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா காப்பர் டி, சியூடி, மல்டிலோட் 375, காப்பர் 7. சரியா? நான் மெடிகேட்டட் ஐயூடி எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா லிபேஸ் லூப். மூணாவது பார்த்தேன்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. இது என்ன பண்ணும்? ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா ப்ரொஜெஸ்டாசர்ட் LNG-20. இதில் வந்து நீட் எக்ஸாமில் நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் தெம் இஸ் அ ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. இது எல்லா எக்ஸாம்பிளையும் கொடுத்து you have to say progesterone and LNG-20 are hormone releasing IUD. Which of them is a copper releasing IUD? Options: multilode 375, LNG-20, lipase loop or progesterone. Multilode 375 is the answer. சரியாப்பா? நான் மெடிகேட்டட் ஐயூடி பேர் என்ன? லிபேஸ் லூப். காப்பர் ரிலீசிங் என்ன? காப்பர் டி, மல்டிலோட் 7 and copper 7. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி ப்ரொஜெஸ்டாசர்ட் and LNG-20. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. காப்பரோட யாரெல்லாம் காப்பர் ரிலீஸ் பண்றாங்க, யாரெல்லாம் ஹார்மோன் ரிலீஸ் பண்றாங்க, இதெல்லாம் நார்மலானது. சரியா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அதை பார்க்கலாம். பாருப்பா, இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டர் இல்லைன்னா நர்ஸ் அவங்களும் ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து யூட்ரஸ்குள்ள ஃபிட் பண்றாது. சரியா? யூட்ரஸ்குள்ள ஃபிட் பண்றது. அதனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. இது என்ன பண்ணுனா இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் என்ன பண்ணுனா இன்க்ரீஸ் ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வித்தின் தி யூட்ரஸ். நீங்க அந்த யூட்ரின் டிவைஸை ஃபிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஸ்பெர்ம் வந்து வெஜைனாக்குள்ள வரும்ல, ஒரு யூட்ரஸ்குள்ள வரும்ல, அந்த ஸ்பெர்ம் எல்லாம் நம்ம பாடியோட WBC வந்து அதை தின்னுரும், அது வந்து கொன்னுரும். ரெண்டாவது, காப்பர் அயன்ஸ் சப்ரஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். நம்ம காப்பர் ரிலீசிங் ஐயூடி இருந்ததுல அது என்ன பண்ணும்? அது வந்து காப்பர் அயன்ஸ் ரிலீஸ் பண்ணும். காப்பர் என்ன பண்றாங்க? நம்ம ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க அண்ட் அதோட ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிடுது, அதை வந்து உடைச்சிருது அந்த மாதிரி. சரியா? ஸ்பெர்மை வந்து வீக் பண்ணிடுது காப்பர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் மேக் யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன் அண்ட் சர்விக்ஸ் ஹாஸ்டைல் டு த ஸ்பெர்ம். ஹார்மோன் ரிலீசிங் இருக்குல்ல, அது என்ன பண்ணுப்பா? அது யூட்ரஸ் இருக்குல்ல, நம்ம பார்த்தோம் யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து திக் ஆகும். அப்பதான் என்ன ஆகும்? அப்பதான் நம்ம வந்து ஃபீட்டஸ் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஆனா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடியால என்ன ஆகுது? அந்த யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து திக் ஆக மாட்டேங்குது. அதனால இம்ப்ளான்டேஷன் நடக்க முடியாது, அதனால குழந்தை பெற்றுக்க முடியாது. புரிஞ்சதாப்பா? ஸோ காப்பர் என்ன பண்ணுது? காப்பர் ஸ்பெர்மை வீக் பண்ணிடுது, அதோட மோட்டிலிட்டியை கம் பண்ணிடுது, அதோட ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுது. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி என்ன பண்ணுது? யூட்ரஸை இம்ப்ளான்டேஷனுக்கு அன்சூட்டபிள் பண்ணிடுது, சர்விக்ஸை வந்து ஹாஸ்டைலா பண்ணிடுது. சரி, இனி பார்க்கலாம். பாருங்கப்பா. ஸோ புரிஞ்சிருச்சா? இந்த மூணு புரிஞ்சிருச்சுல? எஸ், ஐயூடி புரிஞ்சிச்சுல? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில். சஹேலியனை பற்றி நம்ம படித்தோம் இப்போ ஸ்டார்டிங்கில். ஓரல் கான்ட்ராசெப்டிவ்னா பில், மருந்து சாப்பிட்ற மாதிரி. அந்த மருந்தை சாப்பிட்டா கூட நம்ம வந்து பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணலாம். அது எப்படி சார்? அது பார்க்கலாம். இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? நேச்சுரல் மெத்தட் பார்த்தோம், ரெண்டாவது பேரியர் மெத்தட், மூணாவது ஐயூடி, இது நாலாவது ஓரல் பில்ஸ். புரியுதா? பேரியர் மெத்தடோட எக்ஸாம்பிள் என்ன? சாரி, நேச்சுரல் மெத்தடோட எக்ஸாம்பிள் என்ன? பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ், லாக்டேஷனல் அமெனேரியா, coitus interruptus. Barrier method, condoms, diaphragm vault. Okay, then IUDs, copper releasing IUD, hormone releasing IUD, non-hormone releasing IUD. Okay, so all these things. Okay, perfect. சரி, now contraceptive pills பார்த்தீங்கன்னா மருந்துல என்னப்பா இருக்கும்? அந்த மருந்துல நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும்பா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம அந்த மருந்து சாப்பிடலாம், அதில் என்ன இருக்கும்? ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும், இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சரி, oral contraceptive pills, normally known as pills, they have to be administered for 21 days starting from the 5th day of the menstrual cycle. அது எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 21 டேஸ்க்கு சாப்பிடணும், starting from the menstrual cycle முடிஞ்ச அன்னைக்கு. புரியுதா? பாப்பாரு, 0 to 5 days என்ன ஆகும்? பீரியட் ஆஃப் மென்சஸ் சொல்லும்போது இங்கே தான் ப்ளீடிங் நடக்கும். ஸோ 5th to 21 days வரைக்கும் இதை சாப்பிடணும்.
After a gap of 7 days, course has to be repeated for the entire period when you don't want to get pregnant. After a gap of 7 days, you have to start again. Okay. Prevents ovulation and inhibits implantation and sperm entry by thickening the cervical mucus. இந்த pills என்ன பண்ணுப்பா, இந்த pills வந்து female சாப்பிடணும். சரியா? female சாப்பிடணும். எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்? 21 நாளைக்கு சாப்பிடணும். after the 5th day. சரியா? they have to be administered for 21 days starting from the 5th day of the menstrual cycle. 5th day ல இருந்து 21 days வரைக்கும் அவங்க வந்து அதை சாப்பிடணும். சரியா? basically 5th day to 21 okay 26 27 days வரைக்கும். சரியா? after a gap of yes 7 days க்கு அப்புறம் இந்த ப்ளீடிங் அப்புறம் திருப்பி இது வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம பிரெக்னன்சியை ஸ்டாப் பண்ணணும்? நம்பர் 1, அது வந்து ஃபீமேல் அவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எக் ரிலீஸ் ஆகாது. சரியா? எக் ரிலீஸ் ஆகாது. எக் ரிலீஸ் ஆனாலும் அதை வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து அட்டாச் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். சரியா? அதுவும் இல்லாம நம்ம சர்விக்ஸ் இருந்ததுல பாரு, இந்த வெஜைனா சர்விக்ஸ், திஸ் இஸ் சர்விக்ஸ். சரி, இந்த சர்விக்ஸோட மியூக்கஸ் வந்து திக்கா பண்ணிரும். என்ன இருக்கும்? திக். இந்த சர்விக்ஸோட மியூக்கஸ் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். சர்விக்ஸ் திக்கா இருந்தா என்ன ஆகும்? இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ள போக முடியாது. ஸ்பெர்ம் வந்து இதை கிராஸ் பண்ணி போக முடியாது. சரி, அதனால பிரச்சனை நடக்கும். ஸோ பர்ஃபெக்ட். தென் அடுத்ததா பார்த்தீங்கன்னாப்பா, it prevents ovulation and inhibits implantation and sperm entry by thickening of the cervical mucus. oral contraceptive pill என்ன பண்ணுது? ovulation நடக்க விட மாட்டேங்குது, implantation நடக்க விட மாட்டேங்குது, இல்லைன்னா cervix ஓட mucus திக்கா பண்ணிடுது, so that the sperm cannot go. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல சஹேலி, அதை பற்றி பார்த்தோம்ல. இட்ஸ் a non-steroidal oral contraceptive pill developed by CDRI Lucknow. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். once in a week pill, very effective with least side effect. இது வந்து once in a week pill. அந்த pill வந்து oral contraceptive pill வந்து you have to take for 21 days. இது வந்து you have to take for only once in a week. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா நம்ம வந்து injectables and implants, injections இல்லைன்னா இந்த implants வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்கின்க்கு கீழே போட்டுருவாங்கப்பா. ஸ்கின்க்கு கீழே போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லைன்னா ஈஸ்ட்ரோஜன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அகெயின் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் நம்ம வந்து வெளியே இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஓவுலேஷன் நடக்காது, இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல கஷ்டமா இருக்கும். அந்த சேம் கான்செப்ட். சரியா? அதில் வந்து நம்ம பில் வழியாக ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே என்னது? இம்ப்ளான்ட். ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி டிவைஸை ஃபிட் பண்ணிடுவோம்ப்பா. அந்த டிவைஸ் வழியாக நம்ம வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறோம். பார்க்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் alone or in combination with estrogen can be used by females as injections or implants under the skin. ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கின்குள்ளே வந்து நம்ம இம்ப்ளான்ட்டாக போட்டுக்கலாம். மோட் ஆஃப் ஆக்ஷன் லைக் பில்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் பீரியட் இஸ் மச் லாங்கர். பாரு, இதோட எஃபெக்டிவ் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த பில்ஸ். புரியுதா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் கேன் ஆக்ட் அஸ் அன் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ். புரியுது? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்தோம்னா அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவா ஆக்ட் பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? பாரு, ஒரு ஷுட் யூனோ ஒரு ரேப் நடந்துச்சு வச்சுக்கோங்க, நிறைய தடவை என்ன ஆகும்னா ரேப் நடக்கும். ஸோ ரேப் விக்டிம் கேன் யூஸ் திஸ் கான்ட்ராசெப்டிவ் டு ப்ரிவென்ட் த பிரெக்னன்சி. ஆர் கேஷுவல் இன்டர்கோர்ஸ், வந்து கேஷுவல் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வல்ஸ் பண்ணாங்க, ஆனால் அவங்க அது வந்து பிரெக்னன்சி நடக்கலாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது? ஐ பில், அன்வான்டட் 72 இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? இது வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ், இது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் ஃபார் ஸ்டாப்பிங் த pregnancy. சரியா? avoid possible pregnancy due to rape or casual unprotected intercourse. இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து விதின் 72 hours எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அன்வான்டட் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணலாம். which might be due to casual intercourse or in case of rape survivors they can use this. புரியுதா? perfect. லாஸ்டா பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தட். இந்த சர்ஜிக்கல் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரியா? இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரினா என்ன? நீங்க வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை சொல்லுவோம் வாசெக்டமி இன் மேல் அண்ட் டியூபெக்டமி இன் ஃபீமேல். இதுல என்ன சார் நடக்கும்? இதுல என்ன நடக்கும்னா பாருப்பா, வாசெக்டமில என்ன பண்ணுவாங்க? இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி டை பண்ணிடுவாங்க. பாத்தீங்க, கட் போட்டாங்க. ஸோ கட் போட்டாங்கன்னா இந்த ஸ்பெர்ம் வந்து இங்க இருந்து வர முடியாது.
ஸோ குழந்தை பெற்றுக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா டியூபெக்டோமி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெலோப்பியன் டியூபை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஃபெலோப்பியன் டியூபை இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக் வந்து இங்கேருந்து வர முடியாது அண்ட் இங்கேருந்து ஸ்பெர்ம் வந்து போக முடியாது. புரியுதா? இந்த சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் மெத்தட். பாரு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல நேச்சுரல் மெத்தட், ஐயூடி, பேரியர் மெத்தட், பில்ஸ், இதெல்லாம் வந்து ரிவர்சிபிள். இது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. இது வந்து இர்ரிவர்சிபிள். புரியுதா? நான் சொன்னேன்ல சர்ஜரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடத்துவாங்க. அவங்க வந்து கூப்பிடுவாங்க, உங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ஜரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா 2000 அந்த மாதிரி காசு கொடுப்பாங்க ஃபார் கண்ட்ரோலிங் பாப்புலேஷன். புரியுதா? சரி, இது என்ன சொல்லுவோம்? இது வந்து வாசெக்டாமின்னு சொல்லுவோம். மேல் நம்ம ஆண்கள் இந்த சர்ஜரி பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணுவோம். அதனால இதை வந்து வாசெக்டாமின்னு சொல்லுவோம். பெண்கள்ல நம்ம வந்து ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணிடுவோம், அதுதான் டைப் பண்ணுவோம். அதனால இதை வந்து என்ன சொல்லுவோம்? டியூபெக்டாமின்னு சொல்லுவோம். டியூப். சரி, இங்க வந்து வாஸ் பாரு, ஃபெலோப்பியன் டியூப்ல டியூப் இருக்கு, அதனால ஃபெலோப்பியன் டியூப் வந்து டியூபெக்டாமி. வாஸ் டிஃபரன்ஸ்ல வாஸ் இருக்கா, அதனால வாசெக்டாமி. புரிஞ்சுதா கைஸ்? புரிஞ்சுதா? எஸ், பர்ஃபெக்ட். நான் இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் பாரு. நாசியா, சரியா, அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, வாமிட்டிங் வர மாதிரி, அப்டாமினல் பெயின், பிரேக் த்ரூ ப்ளீடிங் ஆர் பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி டிசீஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நீங்கள் கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியானதுப்பா. ஓகே, ஜெனரலி யூ ஷுட் யூஸ் கான்ட்ராசெப்ஷன். திஸ் ஆர் வெரி ரேர். பர்ஃபெக்ட். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பாப்புலேஷன் எக்ஸ்போஷன் பார்த்துட்டோம். மூணாவது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கான்ட்ராசெப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நாலாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வந்து அபார்ஷன் சொல்லுவோம். சரியா? இன்டென்ஷனல் ஆர் வாலண்டரி டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பிஃபோர் ஃபுல் டேர்ம் இஸ் கால்ட் as மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆர் இன்டியூஸ்ட் அபார்ஷன். குழந்தை வந்து 9 monthsக்காக அம்மா வயிற்றுல பிறக்கும்பா, வளரும். சரியா? அதுக்கு முன்னாலே நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதான் என்ன சொல்கிறோம்? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி சொல்கிறோம். சரியா? ஸோ இது நீ பார்த்தீங்கன்னாப்பா பாரு, 12 weeks வரைக்கும், 12 weeksனா 3 மாதம், 12 weeks வரைக்கும் இது வந்து சேஃப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சேஃப். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் அன் அபார்ஷன் யூ ஹேவ் டு டூ இட் பிஃபோர் 12 weeks. 12 weeksக்கு முன்னால் நீங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சேஃபாக இருக்கும் ஃபார் த ஹெல்த் ஆஃப் விமன். புரியுதா? ஏன்னா பாரு, 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அபார்ஷன் பண்ணீங்கன்னா அந்த கேஸில் என்ன ஆகும்னா அம்மாவோட லைஃப்க்கு கூட த்ரெட் வந்துடும். ஏன்னா நான் சொன்னேன்ல, அப்போ வந்து என்ன ஆகும், அப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபீட்டஸ் இருக்குல்ல, அது வந்து நல்ல கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆகும்? பிளட் லாஸ் நடக்கலாம். அம்மாவுக்கு ப்ளசண்ட்டாக வந்துடும். ஸோ ப்ளசண்ட்டாக கூட வந்துச்சுன்னா அது பிளட் லாஸ் நடக்கலாம். ஸோ அம்மா உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால வந்து என்ன சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ண விட மாட்டாங்க. சரி, அது வந்து இல்லீகலாக கூட இருந்தது முன்னால. பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ஏதாவது அபார்ஷன் அது பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து இல்லீகலாக இருந்தது. சரியா? ஸோ 45 to 50 million MTBs are performed in the year. Okay, generally all over the world. It accounts of 1/5 of total number of conceived pregnancy in a year. It was ரொம்ப important இல்ல, but just understanding எவ்வளோ அதிகமாக நடக்குது. Government India legalized MTP in 1971 with some strict condition to avoid misuse. Misuse என்ன மாதிரி நடக்கலாம்? misuse பார்த்தீங்கன்னா அந்த சொன்னால ஃபீமேல் ஃபீட் சைடு நடக்கலாம். ஸோ கவர்மெண்ட் இந்தியாவில் அபார்ஷன் அலவுட், ஆனால் அது வந்து ஸ்ட்ரிக்டாக கவனிப்பாங்க. MTPs are considered relatively safe during the first trimester up to 12 weeks. எப்போ வரைக்கும் சேஃபாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் 12 weeks வரைக்கும் தான் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் there are chances of complications for the life of the mother. Misuse of amniocentesis is to determine the sex of unborn child. புரியுதா? நம்ம சொன்னோம்ல, amniocentesis இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவங்களை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். சரியா? எஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017. முந்தினா நான் சொன்னேன்ல, முதல்ல பார்த்தீங்கன்னா 12 weeks 3 மாதத்துக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. என்ன சேஞ்ச் பண்ணாங்க? சரி, 12 weeksக்கு அதிகமாக இருந்தால், ஆனால் less than 24 weeks மீன்ஸ் 3 மாதத்துக்கு அதிகமாக ஆயிடுச்சு, ஆனால் 6 மாதத்தோட கம்மியாக இருந்தால் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இல்லை, 2 டாக்டருக்கு சொன்னாங்கன்னா அபார்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அபார்ஷன் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் என்ன சொன்னேன், 3 மாதத்துக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ணவே முடியாது, அது வந்து ஒரு இல்லீகலாகவே இருந்தது. ஆனால் இப்போ என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2017 கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்ன சேஞ்ச் அது? சரி,
3 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க அபார்ஷன் பண்ணிக்கணும்னா 2 டாக்டர் அக்ரி பண்ணணும். எதுக்கு சார் அக்ரி பண்ணணும்னா 2 டாக்டர் சேர்ந்து என்ன சொல்லலாம், அபார்ஷன் எப்போ பண்ணலாம்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்ன, அந்த அபார்ஷன் பண்றது அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை அம்மா வயிற்றுல இருந்தா அம்மா உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கலாம் 3 மாதத்துக்கு அப்புறமும். ரெண்டாவது, அந்த குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கு ஃபிசிக்கல் இல்லை மென்டல் இல்னஸ் இருக்கும், அது வந்து ஹேண்டிகேப்பாக பிறக்க போகுது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அப்போ கூட நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இஃப் த ப்ரெக்னன்சி ஹஸ் லாஸ்டட் மோர் தென் 12 weeks but less than 24 weeks, 2 medical practitioners of the opinion that ground exists for abortion. So 2 medical practitioners வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். என்ன கிரவுண்ட்ஸில் அப்ரூவ் பண்ணலாம்? கிரவுண்ட்ஸ் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் pregnancy involves risk to life of pregnant woman or graves of physical or mental injury. அந்த உமனுக்கு வந்து grave danger, threat to life or இல்லைனா physical or mental injury நடக்கலாம். ரெண்டாவது, there is a substantial risk that the child were born it would suffer from such physical or mental abnormalities as to be seriously handicapped. பிறக்க போகிற குழந்தை வந்து ஃபிசிக்கலும் மென்டலாக ஹேண்டிகேப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் 3 months. புரிஞ்சுதா? பர்ஃபெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா செகண்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் எஸ்டிஐ. எஸ்டிஐ என்ன அர்த்தம்? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஐனா இன்ஃபெக்ஷன், இது வந்து வெனேரியல் டிசீஸ்னு கூட சொல்லுவோம். வெனேரியல் டிசீசஸ். புரியுதா? STI sexually transmitted infection, STD sexually transmitted disease or venereal disease எல்லாமே ஒன்று தான். சரியா? ஸோ இதில் பார்த்துருக்கா பாரு, பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு, புரோட்டோசோவன் டிசீஸ் இருக்கு, வைரல் டிசீஸ் கூட இருக்கு. பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா கனோரியா, சைஃபிலிஸ், கிளமைடியாசிஸ், இதெல்லாம் வந்து பாக்டீரியல் டிசீஸ். புரோட்டோசோவன் ட்ரைகோமோனியாசிஸ். வைரல் ஜெனிட்டல் ஹெர்பீஸ், ஜெனிட்டல் வார்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, HIV. சரியா? இதில் பார்த்தீங்கன்னாப்பா இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 2023 எக்ஸாமில் கொஸ்டின் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸப்ட் ஹெப்படைட்டிஸ் பி, genital herpes, HIV, other diseases can be completely cured if detected and treated early. புரியுதா? ஹெப்படைட்டிஸ் பி, genital herpes and HIV தவிர எல்லா டிசீஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணிடலாம். இந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. இதுக்கு வந்து இன்னும் க்யூர் கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் which can not be completely cured? Which of the disease cannot be completely cured? Hepatitis B, genital herpes and HIV. These 3 diseases cannot be completely cured. இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது. எஸ், இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். சரியா? ஏர்லி சிம்டம்ஸ் என்ன நடக்கும், எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு? இச்சிங் நடக்கும், ஃப்ளூயிட் வரும், ஸ்லைட் பெயின் ஆர் ஸ்வெல்லிங் நடக்கும் reproductive organsல. If not treated early, pelvic inflammatory diseases, சரியா, pelvic ஏரியால வீக்கா நடக்கும், இல்லைன்னா abortion, stillbirths, ectopic pregnancy, infertility, இல்லைன்னா கேன்சர் கூட நடக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து இந்த டிசீசஸ்லாம் நடக்கலாம். நீங்கள் வந்து நல்லா கவனிக்கலனா. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்ததாக பார்க்கலாம். Now, எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ப்ரிவெண்ட் பண்ணது பாருங்க, ஈஸி தான்ப்பா. அவாய்டிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் அன்னோன் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ரெண்டாவது, யூசிங் காண்டம்ஸ் டியூரிங் காய்டஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க, நான் வந்து STDயை பற்றி போய் டிஸ்கஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது. பண்ணலாம்ப்பா ப்ளீஸ். இஃப் டிடெக்டட் ஏர்லி அது வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலைன்னா அது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? சரி சார், அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் பா, இன்ஃபர்டிலிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இன்ஃபர்டிலிட்டி என்ன? இன்ஃபர்டிலிட்டி கேன் பி டிஃபைன்ட் as the inability to conceive after more than 1 year of sexual cohabitation without usage of contraception. அப்படின்னா என்ன பாரு, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ப்ரெக்னென்சி எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது பார்த்தோம். இப்போ நிறைய தடவை என்ன நடக்கும்னா, ஒரு கப்பல் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது முடிய மாட்டேங்குது. ஏன்? அது வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். எனது ஒரு கப்பல் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியல. அதுதான் நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னாப்பா. சரியா? சரி, இன்ஃபர்டிலிட்டி எதால இருக்கலாம்? இன்ஃபர்டிலிட்டி கேன் பிகாஸ் ஆஃப் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த பீனஸ் வந்து எரெக்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கு. சரியா? ஏஜ்
ஏஜ், ஏன்னா ஓல்டர் ஏஜ் ஆச்சுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாயிரும். இல்லைன்னா என்ன நடக்குது, ஸ்பெர்ம் வந்து இஃபெக்டிவாக இல்லை, ஸ்பெர்ம் வந்து மோட்டிலிட்டி நல்லா இல்லை, இந்த ஸ்பெர்ம் வந்து இஃப் யூ சி தே ஆர் நாட் நார்மல், அந்த மாதிரி நடந்தால் கூட இன்ஃபர்டிலிட்டி நடக்க சான்சஸ் இருக்குது. சரி, வேற ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரி வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, இல்லைன்னா எண்டோமெட்ரியம் லேயர் இருக்குல்ல அது வந்து கரெக்டாக அது வந்து இம்ப்ளான்டேஷனை சர்வைவ் பண்ண முடிய மாட்டேங்குது, இல்லைன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கு. சரியா, குவாலிட்டி ஆஃப் உமன்ஸ் எக் டிக்ரீஸ் வித் ஏஜ், அந்த உமன் வந்து வயசாயிருச்சு, ஸோ அதனால அந்த அந்த எக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, ஸோ அதனால கூட இன்ஃபர்டிலிட்டி நடக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் எக்ஸாமில் வரப்போகுது. சரியா, இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். சரியா, அது மாதிரி சொல்கிறோம், அது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, நம்ம வந்து ரீப்ரொடக்ஷனை அசிஸ்ட் பண்ணுறோம், அசிஸ்ட் பண்ணுற டெக்னாலஜிஸ். அது என்னென்ன டெக்னாலஜிஸ் பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னாப்பா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இது வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ண சார் பண்ணுறோம் பாருப்பா. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சரி இன் விட்ரோனா, விட்ரோனா கேள்வி நல்லா கவனிச்சுக்கோப்பா. விட்ரோனா அவுட் சைட் ஆஃப் த பாடி, பாடிக்கு வெளியே. விட்ரோன்னு என்ன அர்த்தம், பாடிக்கு வெளியேன்னு அர்த்தம். விட்ரோ இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பாடிக்கு வெளியே ஃபர்டிலைசேஷன் நடத்துறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஒரு மேல் இருக்காருல்ல, மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் எடுத்து ஃபீமேல் கிட்ட இருந்து எக்கை எடுத்து ரெண்டையும் சேர்க்கிறோம் இன் அ லெபார்டரி. பாருப்பா, ஒரு மேல் இருக்காங்க ஃபீமேல் இருக்காங்க, அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ட்ரை பண்றாங்க, ஆனால் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. ஏன், the sperm count might be less, the erectile function dysfunction might be there, இல்லைன்னா ஃபீமேல் வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னா எக்கும் ஸ்பெர்மும் சேர முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நம்ம வந்து மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் எடுத்துக்குவோம், ஃபீமேல் கிட்ட இருந்து எக்கை எடுத்துக்குவோம், ரெண்டையும் நம்ம லெபார்டரியில் சேர்த்துருவோம். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம்ப்பா ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சுல, இந்த ஜைகோட் வந்து 0 to 8 செல்ல இருந்தா, அந்த பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ்ல இருந்தா இதை நம்ம வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து 8 to 16 செல் ஸ்டேஜ்ல இருந்தா வந்து நம்ம யூட்ரஸ்ல ஃபிட் பண்ணிடலாம். சரியா, இந்த ஜைகோட்டை நான் ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபிட் பண்ண என்ன சொல்றேன், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ஜிஃப்ட்னு சொல்றேன். என்ன பண்றேன், நான் ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது எப்ப பண்ண முடியும், when embryo is up to 8 blastomeres. 8 blastomeresக்கு மேல இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர். அப்படின்னா யூட்ரஸ்ல இந்த ஜைகோட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் more than 8 blastomeres. புரிஞ்சுட்டாப்பா, நம்ம என்ன படிச்சோம் பாரு, ஒரு மேல் இருக்காங்க, there is one female. சரியா, there is male, there is female. மேல் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் வந்து ஓவா ஆர் எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். சரி, இந்த ஜைகோட் என்ன பண்ணுப்பா, இந்த ஜைகோட் will become 2 cell, 2 to 8 cell, 4 cell, 8 cell, அந்த மாதிரி அதான் பிளாஸ்டோமியர் சொல்லுவோம். the cells of the zygote are called as பிளாஸ்டோமியர். புரியுதா, இதான பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், நான் ஸ்பெர்ம் எடுத்துக்கிறேன், எக்கை தனியாக எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து ஜைகோட் ஃபார்ம் பண்ணேன்னா, இந்த ஜைகோட்டை சரியா, இது வந்து 8 பிளாஸ்டோமியர்ஸ் 16 பிளாஸ்டோமியர்ஸ், இந்த 8 பிளாஸ்டோமியர்ஸ் வரைக்கும் இருந்தா நான் வந்து ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூப்ல போட்டுறேன். சரியா, ஃபெலோப்பியன் டியூப் அது வந்து 16 இருந்தா அது நான் வந்து ஃபீமேலோட யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்குதுப்பா. நம்ம என்ன படிச்சோம் பாரு, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ சி, இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்னு வச்சுக்கோ. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்டிலைசேஷன் வந்து இங்க தான் நடக்குது. the male and the female gamete meet over here, then cleavage division starts. இங்க வந்து 2 செல்லா மாறும், 4 செல்லா மாறும், 4ல இருந்து 8 செல்லா மாறும், then slowly it is coming and attaching over here. புரியுதா, 8 செல்லா இருக்கிறப்ப இது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல தானே இருக்கு. நார்மல் ப்ராசஸ் வழியா பார்த்தா கூட 8 செல்லா இருந்தா ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கு, 16 இருந்தா 8 to 16 இருந்தா யூட்ரஸ்ல வந்துருது. அவ்வளவுதான், சேம் ஜர்னி தான் இங்க நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா, சரியா. சோ if it is up to 8 blastomeres, 8 செல் இருந்தா நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ல போட போறோம். more than 8 இருந்தா இது நம்ம வந்து யூட்ரஸ்ல இது இந்த மாதிரி கேள்வி வந்திருக்குப்பா. if the embryo has 8 cells, what will it be called? It will be called zift. If the embryo has 8 to 16 cell, where will you place the embryo? You will place the embryo in the uterus. It is called as IUT. புரிஞ்சதா, அடுத்த பார்க்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னாப்பா கிஃப்ட்னு ஒன்று இருக்கு. கிஃப்ட்னா என்ன? கேமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இப்போ ஈஸியா நேம்ல தான் இருக்கு, எல்லாமே பேர் தான். கிஃப்ட்னா கேமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். நம்ம என்ன பண்றோம்? கேமீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கேமீட்டை எங்கப்பா டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? பாருப்பா, ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஃபீமேல் கேன் நாட் ப்ரொடியூஸ் an egg. இவங்களால எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா they can provide environment for development of a baby. இந்த கேஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு டோனர் ஃபீமேல் கிட்ட இருந்து எக்க வாங்கி இங்க ஃபீமேல் கிட்ட கொடுத்துருப்போம். சரியா? தென் இங்க வந்து ஸ்பெர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் and the baby is formed as a gift. So what is the gift? The donor female is giving egg as a gift to the female who cannot produce an egg but can provide suitable environment for the development of the baby. Gamete intrafallopian transfer, ovum from a donor to a fallopian tube of another female. The female cannot produce egg but provide suitable environment for fertilization and development. இந்த கேஸ்ல fertilization எங்க நடக்குது? ஃபீமேல் பாடியிலேயே நடக்குது. ஏன்னா ஃபீமேல் பாடி வந்து என்வாயன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனா எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. சரியா? பர்ஃபெக்ட். எஸ், பர்ஃபெக்ட். சரியா? இது வந்து இன் விவோ ஃபர்டிலைசேஷன். இந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இன் விவோ ஃபர்டிலைசேஷன். இன் விவோனா the fertilization is happening inside the female body. In vitro fertilization நடக்குது, the fertilization happening outside of the female body. புரியுதா? ஏன்னா லேபரேட்டரியில் நடக்குது. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்றோம். அது வந்து இன் விட்ரோ, இது வந்து இன் விவோ ஃபர்டிலைசேஷன் ஹேப்பனிங் இன்சைட் த பாடி. பர்ஃபெக்ட். இன்னும் பாத்தீங்கன்னாப்பா, இன்னொரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ICSI. இதுல என்ன பண்றோம்? நம்ம ஸ்பெர்மை டைரக்டாவே எக்குள்ள டைரக்டாவே இன்ஜெக்ஷன் வழியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிரோம். Intracellular sperm injection used for couples where male is infertile. இது நம்ம எப்ப யூஸ் பண்றோம்? மேல் ஆண் பார்ட்னர் வந்து மேல் பார்ட்னர் இஸ் இன்ஃபர்டைல் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா அந்த erectile dysfunctioning இருக்கு, அப்ப இந்த கேஸை யூஸ் பண்றோம். Also used for those with failed IVF attempt or even for older couple. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் என்ன பண்ணுவாங்க? எக்கையும் ஸ்பெர்மும் கூட வச்சிருப்பாங்க, டைரக்டா ஸ்பெர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்பெர்மை டைரக்டாவே எக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க யூசிங் த இன்ஜெக்ஷன். ஓல்டர் கப்பல்ஸ் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. A single sperm is introduced into the mature egg, thus fertilizing the ovum to produce a zygote. டைரக்டாவே அது வந்து chance of fertilization is very very high in this case. Okay, perfect. அடுத்து பாத்தீங்கன்னாப்பா artificial insemination. இதுல என்ன பண்ணுவாங்க? Yes, in this the sperms are introduced into the female vagina directly. Okay, infertility case either due to inability of a male partner to inseminate female னா அந்த பீனஸ் வந்து erect ஆனாதான் அப்ப வெஜைனாக்குள்ள போகும். அந்த பீனஸ் erect ஆகலன்னா அது வெஜைனாக்குள்ள போக முடியாது. இதுதான் erectile dysfunction சொல்லுவாங்க. சரியா? due to very low sperm count in the ejaculates could be corrected by artificial insemination. In this technique the semen collected either from the husband கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லனா donor கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், or a healthy donor is artificially introduced into either into the vagina or the uterus. Intrauterine insemination of the female. புரியுதா? இதுல என்ன பண்றோம்? sperm from the husband or from a donor அதை எடுத்து நம்ம எங்க பண்றோம்? அங்க வந்து வெஜைனாக்குள்ள கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், or யூட்ரஸ்ல கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். புரியுதா? you can do artificial insemination in vagina as well as in the uterus. புரியுதா? இது வந்து artificial insemination technique. Perfect. Very good, very good. And yes, claps போடுங்கப்பா. ஏன்னா இந்த சாப்டர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. சரியா? திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். சரியா? கம்ப்ளீட்டா ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம reproductive healthனா என்ன, அதோட டெஃபினிஷனை பார்த்தோம். ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்தோம். அது வந்து ஏன் ப்ராப்ளமா இருக்கு, சரியா? ரீப்ரொடக்ஷன் வந்து ஏன் ப்ராப்ளமா இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம்? அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை பார்த்தோம். சரியா? ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும், அதை பார்த்தோம். சரியா? எப்படி அவேர்னஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலாம்? பை யூசிங் பிரிண்ட் அண்ட் ஆடியோ மீடியா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. சரியா? அதை நம்ம எப்படி ஏன் நடக்குது? ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு, டெத் ரேட் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை என்ன இருக்கு? ஃபுட் பிரச்சனை இருக்கு, ஷெல்டர், க்ளோதிங்லாம் பிரச்சனை ஆக போகுது. சரியா? அதில் நம்ம இம்பார்ட்டண்டா பார்த்தோம்னாப்பா ஆம்னியோசென்டசிஸை பத்தி படித்தோம். ஆம்னியோசென்டசிஸ்னா என்ன? இது வந்து
ஃபீட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆம்னியோசென்டசிஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷனை ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் செல்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த செல்ஸை பார்த்து யூ கேன் ஐடென்டிஃபை, அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தப்பா எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபார் யூசிங் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட். அந்த செக்ஸ் பார்த்து ஃபீமேலாக இருந்தால் அந்த ஃபீமேலை கொன்னுடுறாங்க, ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இல்லீகல், அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். சரியா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம வந்து கான்ட்ராசெப்ஷன் பார்த்தோம். கான்ட்ராசெப்டிவ்ஸ் அது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று சொன்னல. கான்ட்ராசெப்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம், நேச்சுரல் மெத்தடை பார்த்தோம். நேச்சுரல் மெத்தடில் பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ், ரிதம் மெத்தட் பார்த்தோம், கோயட்டஸ் விட்ராவல் அந்த மெத்தடை பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பேரியர் மெத்தடை பார்த்தோம். பேரியர் மெத்தடில் காண்டம்ஸ், டயஃப்ரம், வால்ஸ் பார்த்தோம். தென் ஐயூடிஸ், இன்ட்ரா யூட்ரின் டிவைசஸை பார்த்தோம். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், காப்பர் ரிலீசிங் ஐயூடி, ஹார்மோனல் ஐயூடி, நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் பார்த்தோம். சரியா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது என்ன பார்த்தோம், நாலாவது வந்து நம்ம பில்ஸை பற்றி பார்த்தோம். சரியா? பில்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்ஸில் என்ன இருக்கும், பில்ஸில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சரியா? தென் அது வந்து என்ன பண்ணும், ஓவுலேஷன் ஆக விடாது, இம்ப்ளான்டேஷனை கம்மி பண்ணிடும், ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்க விடாது. சரியா? காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் என்ன பண்ணும், காப்பர் வந்து என்ன பண்ணும், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, அதாவது ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிடும். சரி, இது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பில்ஸ்க்கு அப்புறம் இம்ப்ளான்ட்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸை பார்த்தோம். ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ்னா சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் த பிரெக்னன்சி, தட் இஸ் வாசெக்டோமி அண்ட் டியூபெக்டோமி பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், அடுத்து நம்ம வந்து எஸ்டிடிஸை பார்த்தோம். எஸ்டிடிஸில் என்ன, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆர் டிசீசஸ், அதாவது வெனேரியல் டிசீஸ் கூட சொல்லலாம். இதில் வந்து 3 டிசீஸ் விச் ஆர் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள் ஆர் ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹர்பீஸ் அண்ட் HIV. சரி, இந்த 3 வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அசிஸ்டட் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி கூட பார்த்தோம். எப்போ வரைக்கும் சேஃப், அப் டு 12 வீக்ஸ் MTP இஸ் சேஃப். கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது 2017. அவங்க என்ன சொன்னாங்க, 12லேருந்து 24 வீக் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வந்து 2 மெடிக்கல் எக்ஸாமினர் ப்ராக்டிஷனர் வந்து அதை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதில் என்ன சப்போர்ட் பண்ணலாம், என்ன கிரவுண்ட்ஸ் வச்சுக்கலாம், அம்மாவோட ஹெல்த்துக்கு வந்து ட்ரபிளாக இருக்கும், அம்மாவோட ஹெல்த்துக்கு வந்து ஃபிசிக்கல் மென்டல் ட்ரபிளாக இருக்கும், இல்லைனா பிறகு போகிற குழந்தை வந்து ஃபிசிக்கல் ஆர் மென்டலி ஹேண்டிகாப்பாக இருக்கும் போது அதனால நம்ம வந்து அபார்ஷன் பண்ண போகிறோம், அது மாதிரி கரெக்ட், அது மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்த்தோம் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸை பற்றி பார்த்தோம். இதில் வந்து என்னது, நம்ம டெஸ்ட் டியூப் பேபிஸ், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷனை பற்றி பார்த்தோம். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்கள்லேருந்து ஸ்பெர்ம் எடுத்து எக் ஃபீமேல் கிட்ட இருந்து எடுத்து லேபரேட்டரியில் மீட் பண்ண வைப்போம். மீட் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஜைகோட்டை நம்ம வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூட்ரஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபெலோப்பியன் டியூப்ல யூட்ரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாத என்ன சொல்கிறோம், அதை நம்ம வந்து ஜிஃப்ட்னு சொல்கிறோம். ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து 0லேருந்து 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதை வந்து நம்ம IUTன்னு சொல்கிறோம், இன்ட்ரா யூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம். when we introduce the zygote into the uterus, it is between 8 to 16 blastomere stage. சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனை பார்த்தோம். டைரெக்டாகவே ஸ்பெர்மை சைட்டோபிளாசம் ஆஃப் எக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் கூட பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பெர்ம் ஃப்ரம் த பேரண்ட், ஹஸ்பண்ட் ஆர் டோனர், அதை வந்து வெஜைனால இல்லைனா யூட்ரஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொன்று பார்த்தோன்னா கிஃப்ட் பார்த்தோம். கிஃப்ட்னா கேமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அதில் என்ன பண்ணுறோம், ஒரு டோனர் ஃபீமேல் கிட்ட இருந்து எக்கை வாங்கி நம்ம பேஷண்ட் கிட்ட போட்டோம்னா அந்த பேஷண்டால எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, பட் ஷீ கேன் ப்ரொவைட் சைட் ஃபார் ஃபர்டிலைசேஷன் ஆஸ் வெல் ஆஸ் இம்ப்ளான்டேஷன். அதை நம்ம சொல்கிறோம் கிஃப்ட்னு சொல்கிறோம். இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் விவோ ஃபர்டிலைசேஷன் மெத்தட். பர்ஃபெக்ட். ஸோ இதை நம்ம படித்தோம்ப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட், வெல் டன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்கு. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஃப்ட், IUT, கிஃப்ட், ICSI அண்ட் AI. இதோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் காப்பர் ரிலீசிங் IUD அண்ட் ஹார்மோனல் IUD, இந்த ரெண்டையும் நீங்கள் ஆன்சரில் சொல்லணும். சரியா? எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க், ஏன்னா இந்த 2லேருந்து கொஷின் வரும்பா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஜிஃப்ட், IUT, கிஃப்ட், ICSI, AI அண்ட் த ஹார்மோன் ரிலீசிங் IUDs அண்ட் IUDs. ஹார்மோன் ரிலீசிங் IUDs எக்ஸாம்பிள், காப்பர் ரிலீசிங் IUDs எக்ஸாம்பிள். நல்லா எழுதி இந்த கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சொல்லணும். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ல கம்ப்ளீட் சாப்டர் நான் கொஞ்சம் கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? படிச்சுட்டே இருங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து நீங்க புரியலன்னா திருப்பி பாருங்க, நோட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீடியோ பார்த்தோமா, நோட்ஸ் பண்ணோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கேரண்டி பண்றேன் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஹோம்வொர்க் ஆன்சர் கொடுக்கணும். இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காப்பர் ரிலீசிங் அண்ட் ஹார்மோன் ரிலீசிங் ஐஓடி. சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்கள் வாத்தி அமிர்த் சார் சைனிங் ஆஃப். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கப்பா. ஓகே, லீவ் அ ஹார்ட். இல்லனா சார் நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா புரிஞ்சது, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை பை.